அன்பிற்குரியவர்களே, இன்றைய ஒரு தினத்தில் இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது மனம். இன்றைய மனம் பற்றிய சிந்தனை வாழ்வின் உண்மையை நமக்கு உணர வைக்கும். வாழ்க்கையின் உண்மை எங்கே கொட்டி கிடக்கிறது என்றால் மனதில் புதைந்திருக்கு. மனதை அலச அலச மகானாகிறார். மனதை அலச அலச மகானாகிறார். இப்போ மனதில் அவ்வளவு அழுக்கும் கரையும் குப்பையும் மண்டி கிடக்குது. அதான் முக்கியம். அலசுதல் என்பது தூய்மைப்படுத்துதல், சுத்தப்படுத்துதல் இல்லையா? அப்போ மனதில் பதிந்திருக்கின்ற பதிவுகளை சுத்தப்படுத்துகின்ற பொழுது, அவைகளை நீக்குகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கின்றது? புதியதொரு பரிமாணம், புதியதொரு வாழ்க்கை உண்டாகும். மண் சார்ந்த வாழ்க்கை, மனம் சார்ந்த வாழ்க்கை. மண் சார்ந்த வாழ்க்கை என்பது மனம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்குது. மனம் இல்லைன்னா அந்த மண்ணில் நமக்கு வேலை இல்லை. மனம் இருக்கிற வரைதான் மண்ணில் வேலை. ஏன்னா மண் வாழ்க்கையை எது பதித்து வைத்திருக்கிறது? மனம் பதித்து வைத்திருக்கிறது. மனதில் உள்ளபடிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தலையெழுத்துபடி நடந்துட்டு இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க தலையெழுத்து இல்லையா? இந்த தலையெழுத்துன்னு ஒண்ணு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தலையில எழுதிருக்கணும். தடை பார்த்தா பேனில் இருந்தா வரும். தலையில எழுத்து தென்படுமா? தலை எழுத்துனா, தலைனா முதல்னு அர்த்தம். முதல், தலைனா முதல்னு அர்த்தம். முதல்ல உனக்கு என்ன எழுதப்பட்டது அதுதான் முதல்ல எழுதப்பட்டது. மனதில் ஆதியிலிருந்து எழுதப்பட்டது. அதான் ஆதின்னு சொல்லுவாங்க. ஆதினா முதல், முன்னாடி. அவைகள் ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்டதா? உனனுடைய அந்த முதல், அந்த தலைன்னு சொல்றது எதுன்னா, இந்த பிறவிக்கு முன்னாடியே உனக்கு எழுதப்பட்டது. நீ பிறப்பதற்கு முன்னாலேயே உன் வாழ்க்கை எழுதப்பட்டு விட்டது, வடிவமைக்கப்பட்டு விட்டது. அதான் ஒண்ணு. அதான் தலையெழுத்து. ஆனால் தடவி தலை பார்க்க, தலையில ஒன்றும் தெரியாது இல்லையா? தடம் பார்க்க வேண்டிய இடம் மனமாக இருக்கு. தடம் பார்க்க வேண்டிய இடம் மனமாக இருக்கு. மனதில் தான் தடம் பார்க்கணும். அங்கதான் வழி கிடைக்கும். நீங்க மனதை வெட்டிட்டு வேற எங்க போனாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் காலகாலமாக மதங்களும் மகான்களும் மனதை பற்றியே பேசி வந்தார்கள். மதங்களும் மகான்களும் மனதை பற்றியே பேசி வந்தார்கள். கூடுதலா பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்திலிருந்து பிலாசபி தான் பேசப்பட்டது. வாழ்க்கையை பிலாசபி தான் பேசப்பட்டது. ஆரம்பத்தில் இருந்த அந்த பிலாசபி எதை பற்றியது? மனதை பற்றியது, உலகை பற்றியது, பிறப்பை பற்றியது, பிரபஞ்சத்தை பற்றியது. அந்த பிலாசபிக்கு பிறகுதான் இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிபிக் தாட்ஸ் எல்லாம் அதுக்கு பிறகுதான். ஆரம்பத்தில் பிலாசபி ரொம்ப காலம் ஆண்டு கொண்டு இருந்தது. தத்துவங்கள் ஆண்டு கொண்டிருந்தது. அந்த தத்துவத்துக்கு பிறகுதான் அறிவியல் உண்டாகும். இப்பவும் தத்துவம் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது. தத்துவத்தை மீறி ஒன்றும் போக முடியாது. என்னதான் அறிவியல் பேசினாலும் கடைசியில் டாக்டர் என்ன சொல்றாரு? அவன் பார்த்துக்குவான், முடிவு எங்க இருக்கு? மேல இருக்குது. நாங்க எங்க முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. எல்லா மதத்தில் உள்ளவங்களும் நடத்தாங்க. உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்றோம். அதுக்கு பிறகு இறை செயல், தெய்வ செயல். எல்லா மதங்களும் அதே தான். வேண்டுவோம். வேண்டியதை கொடுப்பது எங்கே? மேலிருந்து வரும் இல்லையா? அவன் பார்த்து கொடுப்பான். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஏஆர் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான் சொல்லி அது காலத்துல சொல்லப்பட்டது. அதை அவர் என்ன படுத்திக்கிட்டார்? தன்னை மகிமைப்படுத்திக் கொண்டார். அது பெரிய விஷயம். அந்த இடத்துல அவருக்கு இந்த ஆஸ்கார் விருது வழங்குகின்ற பொழுது, அவர் பேச போகின்ற பொழுது உதவி சொன்னதுன்னு அது வெளிப்படுத்தப்பட்டது. இது காலகாலமா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த நினைவு வரணும் இல்லையா? அதான் முக்கியம். அந்த இடத்துல அப்படி சொல்லணும்.
விவேகானந்தருக்கு புகழ் அங்கே என்ன கிடைச்சுன்னா, சிகாகோவில் பேசுகின்ற பொழுது எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லிட்டு இருக்கிற பொழுது சகோதர சகோதரிகளேன்னு அவர் தமிழ் அதை இங்கிலீஷில் இருக்கிறத என்ன பண்ணார், நம்ம மொழிக்கு அதை மாற்றினார். அவ்வளவுதான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்றோம். அது பெரிதாக கொண்டாடும். இன்னைக்கும் அது பெருசாக பேசிருக்கேன். ஏன்னா வெள்ளைக்காரங்கெல்லாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சாதாரணமாக அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. எங்க ஆரம்பிச்சாலும் அதுதான். ஆனா அங்கே ஒரு சகோதர சகோதரிகளுடைய ஒரு நெருக்கத்தை அவர் காட்டினார். அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் வந்து இதெல்லாம் என்னாலும் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஞானிகள் மகானுடைய சிந்தனை அதுதான். எப்பொழுதுமே அந்த உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுல வாழ்கின்றவர்கள் தான் வெற்றி வாழ்க்கை அடைய முடியும். நான் தான் செய்தேன், என்னால் தான் நடக்குது, நான் சிந்திச்சேன், நான் முயற்சி பண்ணேன் சொல்றதெல்லாம் வெற்றி பேச்சு, அறியாமை, அறியாதவர்களுடைய பேச்சு, அகம்பாவத்தால் சொல்லக்கூடிய நீர்க்குமிழி மாதிரி வாழ்க்கையில நிலைத்திருக்கிறது எதுவும் இல்லை. நீர்க்குமிழி போன்ற வாழ்க்கையை நிலைத்திருப்பது எதுவும் இல்லை. அதை சிந்திக்கணும். இதை சிந்தனையில் வைத்துக் கொண்டுதான் மகான்கள் எல்லாம் தன் கருத்துக்களை பரப்புரை செய்தார்கள். பரப்புகின்ற போது பார்த்தீங்கன்னா, உற்று பார்த்தீங்கன்னா மனதுக்கு ஒரு முக்கியத்துவம் அங்க இருக்கும். எல்லாமே மனதை சுத்தி தான். ஏன்னா மனிதனாலே மனம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. மனிதனாலே மனம் தான். கை இருக்கும், கால் இருக்கும், கண்ணு இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அவனை ஆண்டு கொண்டு இருப்பது எது? மனம். அதனால்தான் சொல்வார்கள், மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் இல்லையா? மனம் போன போக்கு, ஆனா இழுத்துட்டு போ. அந்த மனதனுடைய தன்மை என்னன்னு சொன்னா, ஏற்கனவே அது புரோகிராம் பண்ணப்பட்டு விட்டது. பலமுறை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? புதுசா ஒண்ணு இனிமேல் மனதில் எழுத போறது இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இப்படி இதெல்லாம் சிந்திச்சு வச்சிருக்கேன், இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் அப்படி பெரிய ஆள வரணும். இது குழந்தை கனவு காண்றோம். குழந்தைத்தனமான நீ ஒன்றும் கனவு காண வேண்டிய தேவையே அங்கே ஒண்ணுமே இல்லை. அங்கே எதுவுமே இல்லை. ஏற்கனவே அதெல்லாம் முடிவு செய்யப்பட்டு, இப்படிதான் வாழ்வு, இப்படிதான் போக, இப்படிதான் இருக்கு. அதை வாழ்ந்துட்டு அவன் பாட்டு போயிட்டு. இதெல்லாம் நம்ம அறியாமையினால, உண்மையை உணராமையினால நம்ம பேசுறோம். அறியாமையும் உணராமையுமே உங்களை என்னப்படுத்துகிறது? சிறுமைப்படுத்துகிறது. அறியாமையும் உணராமையுமே உங்களை சிறுமைப்படுத்துகிறது. நன்றாக ஞாபகம். எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வீழ்ந்துருவார். நான் அப்படி யோசிச்சு வச்சிருக்கேன், நான் அப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், நான் அப்படி செய்யலாம்னு இருக்கிறேன், நான் இப்படிலாம் பிளான் போட்டிருக்கிறேன், நான் இப்படிலாம் ஆசைப்படுறேன். வேஸ்ட். உனக்கு ஆசைப்படுறதுக்கு மட்டும்தான் இல்லையா அனுமதி வழங்கப்படுறது. ஆனா ஆசையை நிறைவேற்றுவது எல்லாம் அவன் செய்யும். இதை உணர்ந்தவன் தான் செய்து முடிச்சான். நீங்க செய்து முடிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அவன் செயல்னு சொன்னவன் தான், சரணாகதி ஆனவன். அவங்க இருந்து அதிசயங்களும் அற்புதங்களும் விளைந்து, மற்றவங்கள்ட்ட கிடையாது. அதிசயம் அற்புதங்கள் இவைகளெல்லாம் யார்கிட்ட வந்துன்னா, அடங்கி போனவர்கள், அடைக்கலமானவர்கள், தன்னை அடைக்கலப்படுத்தியவர்கள், அவங்கள்ட்ட தான் அந்த ஆற்றல் கிடைக்கும். அவர்கள் தான் மகான்கள் என்று கொண்டாடப்பட்டார்கள். வாழ்க்கையை அவர்கள் நன்றாக உணர்ந்திருந்தார்கள். அதுதான் முக்கியம். நம்ம வாழ்க்கையை பற்றி உணரல. சொல்லுவோம், எனக்கு தெரியாத என் வாழ்க்கையை, எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு தெரியுமா, என் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் பார்த்துருக்கேன் தெரியுமா. மாத்தாத பேசுறேன், எனக்கு பார்த்துருக்கேன். உனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் 10 பேர், அதான் வாழ்க்கையா? கோடிக்கணக்கான ஆண்டுகள், பெரிய பெரிய புலிகள் எல்லாம் அது என்ன பண்ணிருக்குது? அடக்கி உருண்டுது. ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தவங்க எல்லாம் பார்த்தா காணும். எங்கே போயிருக்கோம்? எம்ஜிஆர் ஒரு பேட்டியில கொடுத்திருந்தார். தியாகராஜ ஒரு காலத்துல அவர் பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டார். ஒரு பெரிய விஷயமா இருந்தது அவருடைய ஆசை. மவுண்ட் ரோட்ல வெள்ளை குதிரையின் மேல ஹரிதாஸ் படத்துல
தியாகராஜ பகதூர் அப்படி இருக்கிற மாதிரி அந்த கட் அவுட் வச்சிருந்துதான். சைக்கிள் ரிக்ஷால எம்ஜிஆரும் தங்கவேலும் கம்பெனியா வாய்ப்புகள் கேட்டு போயிட்டு இருக்காங்க. மவுண்ட் ரோட்ல சைக்கிள் ரிக்ஷா இல்லை, வண்டி இழுத்துட்டு போறான். அதுல இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அந்த போஸ்டரை பார்க்குறாரு. பார்த்த உடனே தங்கவேல்கிட்ட கேட்கிறாராம், இந்த மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை வருமானு நினைச்சு பாருங்க. ஆசைப்படுவது மட்டும்தான் முன்னேற்றம், நடத்தி முடிப்பதெல்லாம் முன்னேற்றம். ஆசைப்படுவது மட்டும்தான். இப்ப நான் அப்படி வருவேன் ஏன்னா அன்னைக்கு அவர் சொல்லலையே, சொல்ல முடியலையே. வரணும்னு ஆசைப்பட்டேன் இல்லையா? அதான் நடத்தினவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தன்னை ஒப்பு கொடுத்தோம். ஆசைப்படுவது மட்டும் முன்னேறும், அதை நடத்தி முடிப்பது அவள். நன்றாக ஞாபகம். அதனால வாழ்க்கையை அலசி பார்த்தோம். நிகழ்வுகள் எல்லாம் நாம என்ன பண்றோம்னா, பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி வாழ்ந்தான், நமக்கு தெரிஞ்ச 4 பேர் அப்படி வாழ்ந்தாங்க, பத்திரிகைகள் ஒன்று வந்தோம்னா அதை போல வாழணும், சினிமாவில் ஒன்று வந்தோம்னா அப்படி வாழணும், இப்படி ஒரு கனவாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மை அதுல உன் வாழ்க்கையை நீ உணர்வு, அதுதான் முக்கியம். எல்லாரும் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. 100% உண்மை. ஒருவரை மாதிரி ஒருவர் வாழ முடியாது. நாம சொல்லிக்கலாம், அதை மாதிரி வாய்ப்பே கிடையாது. நீங்க அதுக்காக பேரை மாற்றலாம், முகத்தை மாற்றலாம், டிசைனை மாற்றலாம், உடையை மாற்றலாம். ஒரு ரஜினிகாந்த் மாதிரி வரணும்னு சொல்லி சூரியகாந்த், நளினிகாந்த் எல்லாம் பேர் வச்சாங்க. பருவா முடிஞ்சது சினிமா துறையில சொல்லுவோம் இல்லையா? சூரியகாந்த் அவர் ஒரு ஸ்டைல போயிட்டார், நளினிகாந்த் அவர் ஸ்டைல போயிட்டார். அந்த காலத்துக்கு மேல மேஜர் சுந்தரகாந்த், அந்த காலம் அவனுக்கு இருக்கக்கூடிய கர்மா அப்படிதான் அவர்களுடைய வாழ்க்கை. நல்ல ஞாபகம் இருக்கு. உங்கள் கர்மா எதுங்கிறத நீங்க உணரணும், அதுதான் முக்கியம். அந்த உணர்த்துதல் என்பது குருவிடம் இருக்குது, உணர வேண்டியது உங்களிடம் இருக்கிறது. உணர்த்துதல் என்பது குருவிடம் இருக்கிறது, உணர வேண்டியது உங்களிடம் இருக்கிறது. இதுதான் லைஃப். குரு கிடைக்கும் வரைதான் தேடுதல் என்பதுன்னு ஒரு நிறைவாக்கு இல்லையா? உங்களுக்கு தேடுதல் என்பது குரு கிடைக்கும் வரை. அது வர அப்ப நீங்க எதை முதல் தேடணும்னா குருவை தேடணும். மற்றதெல்லாம் தேடுறது வேஸ்ட். என்ன தேடினாலுமே அங்க விட கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. எழுதித்தார் நான் சாதிச்சுட்டேன், சாதனையோட வாழ்க்கை முடிஞ்சிருமானா அதுக்கப்புறம் ஒரு தேடுதல் இருந்துட்டு இருக்கு. இன்னும் ஓடிக்கொண்டே தானே இருப்பீங்க. விஜய் மல்லையா என்ன சம்பாதிக்கல, சாதாரண மனிதனை விட ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கிறத வச்சுட்டு ராஜா மாதிரி வாழலாம். ஏன் அதுக்கு மேல் 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 சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, நான் குறை சொல்லல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை காட்டு. சம்பாதிச்சாரு, நிறைய வந்தது, இல்லைன்னு இல்லை. அதுக்கு மேலும் போகும்போது விழுந்து இல்லையா? இந்த தேடுதல் என்பது எது நமக்கு தேவை என்பது நமக்கே தெரியாம இருக்கு. உங்க தேவை உங்களுக்கே தெரியாது. அதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடம். நம்முடைய தேவை எதுன்னு நமக்கே தெரியும். நம்ம எல்லாமே நமக்கு தேவைன்னு நினைச்சுக்கிறோம், அதில் தான் மாட்டிக்கிறோம். இது வேணும் அது வேணும். அந்த குழந்தை கேட்குற மாதிரி, அது குழந்தைத்தன்மை. பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுது. தெளிவா இருக்கணும். இந்த தெளிவு எப்ப கிடைக்கும்னா தெரிதல் கிடைக்கும். எதை தெரிந்த பிறகு குருவை தெரிந்தது. குருவை தெரியாதவரை தெளிவு இல்லை. குருவை தெரியாதவரை தெளிவு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, சாமியை தெரிஞ்சுக்கலாம், கடவுளை தெரிஞ்சுக்கலாம். சாமி கடவுள் பேசாரு, வழிகாட்டாரு. நீனே புலம்பிட்டு இருக்கிறது. எந்த சாமி பேசிச்சு? கலைஞர் கேட்ட மாதிரி அம்பாள் பேசினாளான்னா உண்மைதான் இருக்கு. எந்த காலத்துல பேசினா? எந்த காலமும் பேச மாட்டான். ஏன்னா அது கற்பிக்கப்பட்டது, படைக்கப்பட்டது. நீங்க தான் பேசிக்கிறீங்க. சாமி முன்னாலும் போய் நீ பேசிக்கிறீங்க. உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சாமி சொல்லிச்சுன்னு நினைச்சுக்க. நீனாக நினைத்துக் கொள்ளு. அங்கிருந்து வரணும். நம்மளே ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பாட்டு ரேடியோல வந்தா ரேடியோ இல்லையா? அங்கிருந்து வராம நீனே பாடிக்கிட்டு இருந்தா தெய்வம் பேச வேண்டும். தெய்வம் பேசுமா? உயிருடன் இருந்தாலும் பேசும்.
தெய்வம் பேசும், பேசாதுன்னு கிடையாது, உருகொண்டு வர வேண்டும். அதனால்தான் அருவாய் உருவாய் குருவாய் வருவாய் அப்படின்னு சொன்ன. அருவாய் உருவாய், அருவாக இருக்கிற நீ உருவாக வர வேண்டும். அந்த உருவம் எப்படி வர வேண்டும்? அருவாய் உருவாய் குருவாய் வருவாய். குருவா வருகின்ற பொழுதுதான் பலிதம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கும். ஏன்னா ஏன் குருவா வரணும்? நண்பனா வரக்கூடாதா? தந்தையா வரக்கூடாதா? சகோதரனா வரக்கூடாதா? தெரிந்தவர்களா வரக்கூடாதா? ஏன்னா பிரயோஜனம் கிடையாது. அவர்களிடம் கர்மா இருக்கும், அதான் ரொம்ப முக்கியம். அப்பா ஆன் பார்த்தா அப்பா தன் பிள்ளைக்கு மட்டும்தான் உழைப்பார். இப்போ தீபாவளி வருது, ஒரு ஆள் கூலி வேலை பார்க்குறான், தனக்கு 2 குழந்தைகள் இருக்குது. அந்த சம்பளத்தை அவனுக்கு கிடைச்ச இன்க்ரிமெண்ட் எல்லாம் வாங்கி போய் துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வரான். குழந்தைகளுக்கு ஆசைப்பட்டு வாங்க, தன் குழந்தை போடணும். பக்கத்து வீட்லையும் குழந்தை இருக்கும். சரி, அந்த குழந்தைங்க 2 துணி எடுத்துட்டு போகணும்னு தோணுமா? செய்வாங்களா? நம்ம பிள்ளைங்க தான் பார்ப்போம், இல்லையா? அவன் பிள்ளைங்க அவன் வாங்கி கொடுப்பான், என் பிள்ளைங்க நான் வாங்கி கொடுப்பான், அப்படிதான் சொல்லுவாங்க. அவன் பெற்றவன் பார்த்துக்குவான், நான் மற்றவன் இல்லை. அப்படி இருந்தா என்ன வரும்? இன்னும் ரொம்ப தத்துவம் பேசுனா, யாரு வளர்ந்தானோ அவன் தண்ணி விட்டவன் இல்லை அவன் தண்ணி விடுவான், மரம் நட்டவன் தண்ணி விடுவாங்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு. அதனால் பெற்றவர்கள் கூட கர்மா உடையவர்கள் தான். நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய காரியம் நடக்கலைன்னா நட்பெல்லாம் சும்மான்னு போகும், அதுவரை ஓடும். நல்ல நட்புகள் எல்லாம் பிரிஞ்சிருக்குது, நட்புனா பிரியக்கூடாது. அப்ப அங்க எதிர்பார்ப்புல தான் அந்த நட்பு ஓடிக்கொண்டே இருக்கும். நல்ல ஓடும், நல்ல நெருங்கி இருப்பான். அவனுடைய கருத்துக்கு எதிர்ப்புறமாக வருகின்ற பொழுது நட்பு விரிசல் விழுந்துடும். நான் சொல்லுவது நீ கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கும், இல்லையா? பிரச்சனை வருகின்ற பொழுது துணை நிற்க வேண்டும். ஆனா பிரச்சனையை பார்த்து புறம் போய் விடுவார். அதான் எல்லா உறவுகளையும் விட முந்தி நிற்கிற ஒரே உறவு குரு. அந்த குரு எதையும் எதிர்பார்ப்பதில்லை, அந்த ஞாபகம். அதான் வழிகாட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வழிகாட்டி மரத்தை காட்டுவாங்க. வழிகாட்டி மரம் சொல்லும், திருச்சி 232 கிலோமீட்டர். அது உங்களிடம் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. திருச்சி வழி போகும்போது பார்த்தேன்னா நீனே புரிஞ்சுட்டு போயிட்டே இருக்க. அது என்ன பண்ணும்? வழிகாட்டிட்டு நிற்கும். நீ அதை கும்பிட்டான்னு சரிதான், கும்பலன்னு ஏத்துக்கிட்டான்னு சரிதான், ஏத்துக்கலன்னு சரிதான், வழிகாட்டி. அதே மாதிரி குருமார்கள், அவர்களிடம் நீங்கள் அந்த வழிகாட்டியை நம்ம பார்க்கும்போது தான் நம்ம அதை வாங்கியிருக்கோம். பார்க்கலன்னா அப்படி ஒரு வழிகாட்டி இருக்குன்னு தெரியாமலே நடந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, கவனிக்காமலே இருப்பாங்க. நம்ம மைல்கள் இருக்கும், அதை உணராமல் சென்று கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி குருமார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை இவர்கள் என்ன பண்றதில்லை, உணர்வதில்லை. குருவை நீ தேடி அடைய வேண்டும். நிறைய பேர் என்ன பேசிட்டு இருப்பான், உண்மையான குருவா இருந்தா என்ன தேடி வருவார். முட்டாள்தனம், ஆணவம், அறியாமை. நம்மளை தேடி குரு வருவார்னு சொல்லிட்டாலே அவன் வீழ்ந்துட்டான்னு அர்த்தம். குரு தேடி வரமாட்டார், எந்த காலத்துக்கும் வரமாட்டார். அவருக்கு தேவையும் இல்லை, இல்லையா? வீடு தேடி கடன் கொடுப்பாங்களா? கடன் வாங்கினா நீ தான் அப்படி கொடுக்குறாங்க. இப்போ வாங்கிக்கன்னு சொல்லி மாட்ட வைக்கிறதுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவன் ஓடணும். கிரெடிட் கார்டெலாம் கொடுக்கறதுக்கு முன்னால வாங்குங்க சார், வாங்கிருங்க, உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படி இப்படின்னு இவன் வாங்கி தேய்ச்சிட்டு இவன் தேய்ச்சி போயிடுவான், இல்லையா? அதனால் உண்மையாக குருவை நாம் தான் தேட வேண்டும். அவர்கள் நம்மளை தேடி வருவார்கள் சொல்லி எந்த காலத்திலுமே இருக்கக்கூடாது. அது ஒரு தவறான சிந்தனை, அதுல பலன் கிடைக்காது. யார் தேடி வருவா? அவனுக்கு தேவை இருந்தா தேடி வருவான். அப்ப குரு எப்படி இருப்பாங்க? அவர்கள் நிறைவில் இருப்பார்கள். குரு நிறைவில் இருப்பார்.
அவர் வர்றதுக்கு தேவை கிடையாது இல்லையா? உங்களை தேடி ஒருத்த வரான்னா அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவனா வருவான். சும்மா பார்த்துட்டு போகலான்னு, சும்மா பார்த்துட்டு போகலான்னு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இன்னைக்கு கேட்கலன்னா நாளைக்கு கேட்பான். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ நம்ம இருக்கிற சும்மா இருந்துட்டு இருக்கோம், யாராவது வீட்டுக்கு போவோமா? டெய்லி யோசிப்போம். அவனை வச்சு ஒரு காரியம் இருக்குது, அப்பப்போ டச் பண்ணிக்கிட்டே இருப்போம். திடீர்னு போய் கேட்டால் ஏதாவது நினைச்சிருவாங்க இல்லையா? எப்போ இருக்கும் அப்படிதான் தோணும் இல்லையா? யாரையும் நம்ம பார்க்க போறோம்னா சிலவங்க நட்புல போவாங்க, பசங்க வண்டி எடுத்து சுத்துவான். அப்பவும் பார்ப்பான், அவனுக்கு யாரு தோல் கொடுக்குறாங்களோ, இவன் சொல்றதெல்லாம் யார் எசு போடுறாங்களோ அவன் வீட்டு வாசல் தான் இவன் வேணுப்பான். இவன் போக அவன் கண்டிச்சுட்டானா அவன் தான் போக மாட்டான், அவன் லாய்க்கில் இருப்பான். தேடி போறது எங்க? தேவையின் நிமித்தம். தேடி செய்வது தேவையின் நிமித்தம். நன்றாக ஞாபகம். தேடி செய்வது தேவை. குருக்கு அது கிடையாது. குருவிடமிருந்து நீங்கள் பெறணும். அப்ப நம்ம தான் போகணும். அப்ப குருவிட்ட போகும்போது அவர் பேசக்கூடியவராக இருப்பார், வழி காட்டக்கூடியவராக இருப்பார், உண்மையை சொல்பவராக இருப்பார், உங்களை பற்றி உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடியவராக. அவர்தான் குரு. யார் உங்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறாரோ அவரே உங்கள் உண்மை இல்லையா? உங்கள் உயிர் பற்றிய தத்துவத்தை, உலக வாழ்க்கையின் அந்த நித்தியத்தை எல்லாம் அவர்கள் காட்டுவார். இப்போ ஒரு உதாரணமாக எல்லா ஞானிகளும் இதை தான் பேசியிருக்காங்க, இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க சொன்ன அந்த டிசைன் டிஃபராக இருக்கும், பட் மேட்டர் இதுதான். ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அதான் அவங்களுடைய காரணம். பிரச்சனை வந்த பிறகு ஓடாத அலையாது, அதுக்கு முன்னாடியே நீ கரை ஒதுங்கி. பிரச்சனைகள் தேடினேன்னு சொன்னா இல்லையா? பிரச்சனைக்கு முன்னால ஆயிரம் பிரச்சனை விழுந்துருவான். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவர்களாலும் காப்பாற்ற முடியாது, விட்டுருவாங்க. அதனால்தான் முன்னாடியே சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரச்சனை வருவதற்கு முன்னாலே அவர்கள் சொல்லுவார். பிரச்சனைகளை மாட்டினவங்கள்ட்ட போய் சொல்றது அது கர்ம வாழ்க்கை, அது ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இப்படி போகாது, அப்படி போகாது, அப்படி செய்யாது, இப்படி செய்யாதுன்னு வாழ்க்கையை அவர்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அடையாளம் காட்டுவார். இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்பர் பெருமான், எல்லா ஞானிகளும் எல்லா நாயன்மார்களும் இதைதான் பாடிக்கொண்டிருக்கிறார், மற்றவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். நான் பலமுறை இந்த பாடலை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்பருடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், ரொம்ப அற்புதமான பாடல், வழிகாட்டுதலேயே உயர்ந்த பாடல். மனம் எனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி, அதான் சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகளில் ஓடும் போது மதமெனும் பாறை தாக்கி மறியும் போதறிய ஒண்ணா உனை குணும் உணர்வை நல்காய் ஒற்றியோருடைய கோவே. மனம் எனும் தோணி பற்றி அங்கே போட்ட மனம் என்னும் தோணி பற்றி. வாழ்க்கையே என்ன? மனம்ங்கிற தோணியில தான் இருக்குது. மனம் என்னும் தோணியில தான் வாழ்க்கையே இருக்கு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இல்லையா? அந்த வாழ்க்கையை நீங்க நீந்தணும்னா தோணி வேணும். அந்த மனதுலதான் உங்க வாழ்க்கை இருக்கு. மனமேனும் தோணி பற்றி வேற எதையும் பற்ற வேண்டியது இல்லை. இந்த உலக வாழ்க்கை, உலக ரீதியான வாழ்க்கைக்காக அவர் சொல்லியிருக்கிறார். உலக ரீதியான வாழ்க்கைக்கு அப்பர் பாடிய அழகான பாடல். என்ன பாடல்? மனமேனும் தோணி பற்றி. இந்த உலகத்தில் நீ வாழ்கின்ற பொழுது எதை பற்றி பிடிக்க வேண்டும்? மனமேனும் தோணி பற்றி. மனதில்தான் நீ உன் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கிறார். அப்ப ஓடுகிற பொழுது மனதில் உள்ள பதிவுகளின்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மனமெனும் தோணி பற்றி மதி எனும் கோலை ஊன்றி. அந்த இதை ஓட்டுவாங்க, அந்த பரிசல் மாதிரி தோணி மாதிரிலாம் இருக்கும். அந்த தோணிலாம் பார்த்தீங்கன்னா, தோணி தான் மனம். அந்த தோணி எப்படி ஓட்டுவாங்க? ஒரு துடுப்பு போட்டு ஓட்டுவான். அந்த கோல் அதுதான் அறிவுங்கிற.
அந்த அறிவை வைத்துத்தான் இந்த தோணியை நகர்த்த வேண்டும் இல்லையா? அந்த துடுப்பை போட்டு தண்ணியை தள்ளினா மென்னுக்கு போகலாம். அப்ப அந்த வாழ்க்கையில மனங்கிற தோணிய நீங்க எப்படி தள்ளணும்? அறிவு வைத்து தள்ளணும். சும்மா தள்ள முடியாது. அறிவு இல்லைன்னா வாழ்க்கை போச்சு. மனதுல என்ன பதிவுகள் இருந்தாலும் தெரியும். ஒரு வண்டி இருக்குது, வண்டியில நீங்க உட்கார்ந்துருக்கலாம், உங்களை தாங்கிக் கொள்ளும். உங்க கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்ல நல்ல சாஃப்டிகேட்டடா கம்ஃபர்டபுளா உங்களுக்கு வந்து சீட்ஸ் அது இதெல்லாம் இருக்கும், அதில் நீங்க உட்காந்துக்கலாம். பட் அந்த காரை மூவ் பண்ண வைக்கணும்னு என்ன வேணும்? இன்ஜின் வேணும். இன்ஜின் இல்லைன்னா போச்சு. அதுதான் அறிவு இல்லையா? அப்ப மனங்கக்கூடிய அந்த தோணியை அறிவுங்கக்கூடிய கோல் கொண்டு தள்ள வேண்டும். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஒன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி. அந்த வாழ்க்கை எப்படி போகுதுன்னா சினம் எனும் சரக்கு. சினம்னா கோபம்னு சொல்லுவோம். ஆனா இங்க அவர் வந்து அதை அடையாளமாக சொல்கிறார், ஒரு உருவகமாக சொல்கிறார். சினம். சினம் எப்ப வரும்? கோபம் எப்ப வரும்? குழந்தை எப்ப ஆடும்? எப்ப கோபிக்கும்? கோபம் எப்ப வரும்? நம்ம நினைச்சது நடக்கல, நமக்கு வேண்டியது கிடைக்கலன்னா, நம்ம சொன்னதை ஒத்துக்கலைன்னா. எப்ப நமக்கு ஆப்போசிஷன் வருகிறதோ, எப்ப எதிர்ப்பு வருகிறதோ, எப்ப இல்லாம இருக்கிறதோ, எப்பொழுது இயலாம இருக்கிறதோ அப்பெல்லாம் கோபம் வரும் இல்லையா? சும்மா கோபம் வராது. நீங்க சொன்னதை ஒருத்தன் கோபல கேட்கலன்னா கோபம், நம்ம கேட்டது ஒருத்தன் கொடுக்கலன்னா கோபம், நமக்கு வேண்டியது நடக்கலைன்னா கோபம் இல்லையா? அப்ப அந்த கோபம் எப்ப வருகிறதுன்னு சொன்னா முழுக்க நம்முடைய செயல்பாடுகள்லாம் ஸ்தம்பித்து போகின்றது. அப்பதான் அந்த கோபம் வரும். யார்கிட்டையும் வரல, எல்லாத்தையும் வரும். அம்மாட்ட கூட கோபம் வரும், அப்பாட்ட கோபம் வரும். கோபம் இவங்கள்ட்ட தான் அவங்கள்ட்ட தான் கிடையாது. எங்கெல்லாம் நம்ம செல்லுபடி ஆகலையோ அங்கெல்லாம் கோபம் வரும். நன்றாக யோசிச்சு பாருங்க. புத்தண்ட சண்டை போடாத கொண்டாடி இருக்கிறாளா? அவர் மேல கோபமே வராதுங்க. இந்த கதையெல்லாம் விடாது இல்லையா? அதே போல புருஷன் அப்படிதான். நல்லதான் வழிமா, எல்லாம் கரெக்ட். எப்பமாவது ஒரு இடத்துல கோபம் வந்துடும். ரொம்ப அவசரமா கிளம்பிட்டு இருப்போம், அந்த நேரத்துல பார்த்து இவ ஏதாவது சொன்னாலும்னா பட்டுன்னு வந்து கோபம் வராம இருக்காது. இல்லையா? அந்த கோபங்கிறது ஒரு சின்னத்தன்மை, அது ஒரு நல்ல விஷயமே இல்லை. கோபம் பாவத்தை தரும், கோபம் பாவத்தை தரும். அதனால்தான் அதை சொன்னார். அந்த கோபத்தை ஏன் எடுத்து சொன்னார்னா, அந்த வாழ்க்கையில எதை நீங்கள் ஏற்றிக்கொண்டு செல்கிறீர்கள்னா கோபத்தை ஏற்றிக்கொண்டு செல்கிறீர்கள். கோபத்தை தான் முன்னுக்கு இருக்கும். உங்க அலுவலகத்திலே பார்க்கலாம், ஆபீஸ்ல வேலை பார்த்துருப்பாங்க. உங்க ஃபைல வந்து டக்குன்னு பக்கத்துல உள்ளவங்க தூக்கிட்டாங்க, அது உங்களுக்கு தேவைன்னா எங்க தானே வச்சேன், ஃபைலை காணோம், எரிஞ்சு விடுவான். ஒரு சாந்தமா தேட மாட்டான். எதானே வச்சேன், எங்க காணுங்க. அப்புறம் அவங்க தூக்கிட்டாங்கன்னா கேட்டு தூக்க கூடாதா? நல்ல ஃப்ரெண்டா இருந்தா கூட இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு வருகிற பொழுது உடனே போகும். சில நேரம் அவங்களை எதிர்க்க முடியாதுன்னா கொஞ்சம் அடங்கி பேசுவோம், எதிர்த்தரலான்னா கத்தி பேசுவோம். அந்த டோன் வரும் இல்லையா? இவங்கள்ட்ட செல்லுபடி ஆகாதுன்னா சைலண்டா போவோம். இவங்கள்ட்ட கொஞ்சம் எகரலான்னா கோபம் எப்படி உள்ள வந்து குழந்தையை கோபிப்பது, குழந்தை தாயை கோபிப்பது எல்லாரும். அந்த கோபம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. அதுதான் முதல் சரக்காக சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில மின்னுக்கு வச்சிருக்கிறது அந்த கோபத்தை தான். எல்லா விஷயத்துக்கும் அந்த கோபம் அடிப்படையாக அவ்வளவு விஷயம். ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு 4 பேர் போறீங்க, 4 பேர் போகிற பொழுது ஒருத்தையை மட்டும் பார்க்குறவங்க புகழ்ந்தாங்கன்னு வச்சுங்களேன், உடனே நமக்கு என்ன இருக்கும்? அவங்க மேல ஒரு கோபம் டக்குன்னு வந்துடும். ஏன் நாங்கெல்லாம் கண்ணுக்கு போடலையாம்மா, எங்களெல்லாம் தெரியலையா, நானும் புதுசுதான் போட்டிருக்கேன், நானும் புதுசுதான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். மனசுக்குள்ள என்ன பண்ணுவான்? கோபம் வந்துடும். ஆனா வெளிக்காட்ட மாட்டோம். அது பொறாமையா மாறும். கோபம் தான் வரும்.
நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற பேச்ச வச்சுக்க கூடாது, மைண்ட்ல வச்சுக்க இல்லையா? உடனே வந்து அந்த வெளிப்பாடு என்பது கோபமாக இருக்கும். ஆனா அதை அடக்கி வைத்துக் கொண்டு அது வேற ஏதாவது மாறும், பொறாமையாக மாறும், உடனே தன்னை இடம் பெற செய்யும், பிரிவை கொடுக்கும். நிறைய அந்த அடிப்படை கோபம் தான். அதை நல்ல பார்க்கலாம், குழந்தைகிட்ட பார்க்கலாம். கேட்கும் கொடுக்கலன்னு உடனே அழ ஆரம்பிச்சிடும். அந்த அழுகை கோபத்தால் தான். அது வெளிப்படுத்துறது கோபத்தை தான் வெளிப்படுத்தும். குழந்தைய பாருங்க, அவரு நம்மளை குழந்தை மாதிரி தான் சொல்றாரு. நீ அறிவு இருந்தா நீ எதுக்கு கோபத்தெல்லாம் சுமந்துட்டு போற? நீ எதுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த ஓட்டம் ஓடுற? அறிவு இல்லாதனால்தான் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். உலக ரீதியான வாழ்க்கை அறிவை பெறாதவரை தான். அறிவை பெற்றவரை உலக ரீதியான வாழ்க்கையில வாய்ப்பு இல்லையே, இல்லையா? நம்ம நினைக்கிறோம் உலக ரீதியான வாழ்க்கைன்னா எல்லாருமே சாகுறத வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஞானியும் சாகதான் செய்யறான், இவனும் சாகதான் செய்யறான், எல்லாரும் மண்ணில் தானே வாழ்றாங்கன்னா மண்ணுல தான் வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கைக்கு பேர் என்ன? எது உலக போக்குல போறது? கர்ம வாழ்க்கை. அவர் கரெக்டா இருக்கு இல்லையா? அந்த உலக போக்குல போறதுன்னா உலகம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதன் மூலம். உலகம் எப்படி நடக்கும்? அது இஷ்டத்துக்கு நடக்கும், தெளிவில்லாம நடக்கும். போட்டி போறாங்க. உலகத்துல முதல்ல சொல்லுவான், முதல்ல உலகத்துல கற்றுக் கொடுத்தது நீ ஃபர்ஸ்ட் ஆளா வரணும்டா. தாயே முதல் சொல்லுவா, ஸ்கூல்ல நீ முதல் மார்க் வாங்கணும். அப்போ மற்றவங்களை எல்லாம் பகைக்கணும்னு அர்த்தம், மற்றவங்களை எதிர்க்கணும்னு அர்த்தம், மற்றவங்க எல்லாம் வீணா போயிடணும்னு அர்த்தம். நீங்க நைஸா சொல்றீங்க, ஆனா அதுக்கு உள்பொருள் பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? மற்ற பிள்ளைகள்லாம் வீணா போயிடணும், உன் பிள்ளை மட்டும் தான் மேல வரணும். அதுதானே கற்றுக் கொடுக்குற. நீ முதல்ல வரணும்னா போராடுன்னு சொல்றோம், நீ எதிர்த்து வாங்க, மற்றவங்களாம் மதிக்காதன்னு. இதெல்லாம் அதுக்கு உள்கடை, வெளியில தெரியாது. என் பிள்ளைதான் நல்லா வரும், அவருக்கு மற்றவங்க எல்லாம் அவங்க சட்டை பண்ணதே இல்லைன்னு அர்த்தம். உன்னுடைய ஆசையினால் வெளிப்படுவது. இந்த ஆசை வந்துடுச்சுனாலே உலக ரீதியான வாழ்க்கை அதுதான். உலக ரீதியா சொல்லிக் கொடுக்குற வாழ்க்கை இந்த வாழ்க்கை தான் சொல்லிக் கொடுக்கும். எப்ப வந்து உனக்குள்ளது உனக்கு கிடைக்கும் முயற்சி பண்ணு. நீ செய்ய வேண்டியது நீ செய், பலனை எதிர்பார்க்காது, எதிர்பார்த்து உன் வேலைகளை செய்யாது. இப்படி சொல்லி கொடுத்தா இது ஞானம் வாழ்க்கை. இது உலகத்துல தான் இருக்கு. இந்த பிள்ளையும் படிக்க தான் போகுது. 100க்கு 100 வாங்கலைன்னா மொழியில சோறு கிடையாது, நைட்ல வெளியில நிக்கணும். என்ன சொன்னீங்கன்னா இது உலக ரீதியா. பையன் சீரை எடுத்துட்டு வந்திருக்கான், என் செல்வம். இதெல்லாம் என்னடா? என்ன வாத்தியார் அந்த முட்டை போட்டா நான் உனக்கு இந்த முட்டை போடுறேன், இன்னைக்கு ஆம்லேட், இன்னைக்கு உனக்கு ஆம்லேட் போட்டு தரேன் சொல்லி இந்த தாயம் சொல்லுவாங்களா? இதை வச்சுலாம் ஒண்ணு இல்லை. உன் வாழ்க்கையிடா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கை நீ வாழ்க்கை. அப்படி சொன்னா அது ஞானத்தை. நம்ம என்ன சொல்றோம்? என் பிள்ளை 1 மார்க் வாங்கிட்டு வந்துட்டோம், மற்ற பிள்ளைலாம் இவ்வளவு வாங்கி இருக்குது. நீங்க மற்ற பிள்ளையோட கம்பேர் பண்ணவோ போராடவோ செய்துட்டீங்கன்னா நீங்க உலகத்தாய். ஞாபகம் வச்சுங்க, நீங்க ஞானத்தாயா உலகத்தாயான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இவ்வளவு பணத்தை கட்டி இந்த ஸ்கூல்ல செலக்ட் பண்ணி இதுல கொண்டு விட்டு அதுக்கு காலையில இவனுக்கு டிஃபன் பண்ணி இவனை கூட்டிட்டு போய் இவனை விட்டு காத்து இருந்து எடுத்துட்டு இவ்வளவு பண்ணி அவன் வந்து 2 மார்க்கும் 0 மார்க் எடுத்தா நான் வாங்கிட்டு இருக்கிறதா? மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, என்ன ஐயா சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேங்க. ஆனா இப்ப என்ன திட்டுற மாதிரி இருக்கும். என் பக்கத்து வீட்டு பையனும் படிக்கிற, அவன் எவ்வளவு மார்க் வாங்கினா அந்த அம்மா எவ்வளவு சந்தோஷமா போகுது. என் பிள்ளை ரேஷன் கார்டுல என்ன கார்டு? ரேஷன் கார்டு இல்ல, என்ன கார்டு? இல்ல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல எல்லா கார்டும் ஒண்ணுதான். இது ஒரு கார்டு வச்சிருக்கு, அது ஒரு கார்டு வச்சிருக்கு. இந்த கார்டுலயும் என்ன பண்ணிருக்கான், 0 மார்க் எடுத்தா என் மனசு நோகாதையா, எப்படி இருக்குது எனக்கு ஏன்னா இப்ப சொல்லுவீங்க. ஆனா இதையே ஒரு 15-20 வருஷம் கழிச்சு அந்த பையனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு.
இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, ஸ்கூலில் படிக்கும்போது 2 மார்க் எடுத்துருப்பீங்க, இல்லை நீங்களே ஃபஸ்ட்டாக வந்துருக்கீங்க, அதெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு பயன்படுதா? 3ஆம் கிளாஸில் வாங்கின மார்க், 4ஆம் கிளாஸில் வாங்கின மார்க்லாம் இன்னைக்கு பயன்படுதா? இன்னைக்கு உள்ள கூத்தே வேற இல்லையா? என்னதான் இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும் கிச்சன்ல போய் நின்று என்ன பண்ண, சமையல் பண்ணி தான் ஆகணும். அதனால அடிச்சுக்காதீங்க, போராடாதீங்க. போராட்டங்கிறது வெற்றித்தனம். போராடி ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. நமக்குன்னு உள்ள வாழ்க்கையை நாம அதை அமைதியா சாந்தமா, அதான் சிறந்தவர். அதுக்கு தான் அவர் உதாரணமா எதை சொல்றாருன்னா சினத்தை சொன்னார். சினம்ங்கிறது முதல்ல உண்டாகுது, அது நமக்கு தெரியாது. நம்ம கோவம்னா உச்சத்துல போய் பேசுறது தான் கோவம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு எதிர்ப்பு அலை உடனே வரக்கூடிய ஒரு வேகம். இந்த குழந்தைகளை பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். இது வேணும்னு கேட்கும், அது இல்லைன்னு உடனே குதிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சு. அப்ப கோவப்படும். எதிர்பார்க்கறது கிடைக்கலன்னா, அது சொன்னதை ஏற்றுக்கலைன்னா, அது போகல, நாம போகலைன்னா உடனே வெளிவரக்கூடிய வெளிப்பாடு எது? போகும், சின்ன. அதைத்தான் நாம சுமந்துட்டு திரியிறோங்கிறார் அப்பர் பெருமான். என்ன சொல்றாருன்னா, நீ சுமந்துட்டு திரியக்கூடிய குணம் எதுவாக இருக்கிறது? சினமாக இருக்கு. சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடலில் ஓடும். செறிகடல் இந்த வாழ்க்கை கடல், அது கடல்னு சொன்னாங்க. வாழ்க்கை பிறவி பெருங்கடல் நீந்துவார், அங்கே கடல் திருவள்ளுவர் இல்லையா? ஏன் கடல்னா அதுல எப்படி நீச்சல் அடிச்சுதான் போகணும், சும்மா போக முடியும். ஏன் நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்க பதிவு ஒண்ணு, அதுக்கு மேல நம்ம ஒரு நல்ல சிந்தனைகளை நாம எடுக்கணும். தண்ணி ஓட்டம்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஓட்டத்துக்கு மேல நாமளும் என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? நம்முடைய முயற்சின்னு ஒண்ணு இருக்கு, அறிவுபூர்வமான செயல். அப்பதான் ஜெயிக்க முடியும். தண்ணி போக்கிலேயே அப்படி படுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது எங்கேயாவது கொண்டு ஒரு பாறையில மோத வச்சிடும். நம்ம கையை கால ஆட்டினோம்னா அது போக்கிலே போய்கிட்டு அந்த பாறை வரும்போது நீந்திக்கலாம், திரும்பிக்கலாம் இல்லையா? பாறையில இடிபடாம நம்ம போற வழியை பிடிச்சிடும். அதுக்குதான் அறிவு வேணும். இப்போ அந்த பாட்டை சிந்திச்சு பாருங்க. மனமெனும் தோணி வற்றி மதியனும் கோலை ஒன்றே சினம் எனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதம் எனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணா. மதம்ங்கிற பாறை வாழ்க்கையில நமக்கு எல்லாம் மதம் ஒவ்வொரு வகையில பிடிச்சிருக்கு. வாழ்க்கையில மதம் பிடிச்சிருக்கு. நம்ம மதம்னா என்ன நினைக்கிறோம்? அந்த மதம், இந்த மதம், இந்து மதம், அந்த மதம், அந்த மாதிரி மதங்கள் எல்லாம். மதம்னா கொழுப்பு இல்லையா? போட்டி, பொறாமை, மதம் பிடிக்கும். யானைக்கு மதம் பிடிச்சா என்ன பண்ணும்? அது என்ன செய்யணும் தெரியாது. அதே மாதிரிதான் உங்கள்கிட்ட மதம் பிடிச்சிருது. அதனால நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கே தெரியும். நான் அதை செய்தேன் தோத்துட்டேன், இதை செய்தேன் தோத்துட்டேன், அங்க அப்படி முயற்சி பண்ணேன், அதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை இதை அட்டன் பண்றேன், இது கிடைக்கல. இதெல்லாம் மதம் தான், ஒரு வகையான மதம். அது பெர்சன்டேஜ் வித்தியாசமா இருக்கும். மதம்னா உடனே பைத்தியக்காரத்தனமா ஆடுறது நல்லது. தெளிவில்லாமல் செய்வது மதம். தெளிவில்லாமல் செய்வது எல்லாருமே மதம் பிடிச்சுதாங்க இருக்காங்க. அப்புறம் தான் கிடந்து அழுறோம். இப்போ நான் இதை செய்துட்டேன், இப்போ திடீர்னு ஒருத்தனை கோவப்பட்டு இருக்கோம், அன்னைக்கு அவனை பகிச்சுட்டேன், இன்னைக்கு அவனுடைய தேவை இருக்குதுன்னு. மதம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த வாழ்க்கையை பூரா நம்ம மதத்துல தான் இருக்கிறோம். மதம் பிடிச்சுதான் இருக்கும். எதை எடுத்தாலும் நான் சொல்லது கேட்கணும், மற்றவங்க நான் நினைச்சது நடக்கணும், எனக்கு வேண்டியது கிடைக்கணும், நான் தான் கரெக்டா இருக்கிறேன். இது பேர் மதம். இது இல்லாம யாராவது இருக்கிறோமா? பையன் சாப்பிட்றான், சாப்பிடும்போது சாப்பாடை இறைச்சிடலாம், அங்க என்ன சிந்தும் போது சிந்தாதா, இதை சோறு கொட்டக்கூடாது, சிந்தாம சாப்பிடணும்னு அன்பா சொல்லலாம். நான் சொல்றபடிதான் சாப்பிடணும். என்னடா சாப்பிட்ற, ஓங்கி அடிச்சா மதம். சின்ன விஷயம். நீங்க மதம்னா அதுக்காக நின்று ஆடணும்னு கிடையாது.
சின்ன சின்ன விஷயங்களை கூட மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்காம, மற்றவங்களை புரிஞ்சிக்காம வாழ்ற வாழ்க்கை இருக்க, அதுக்கு பேர் மதம். விட்டு கொடுத்தல் என்பது இருக்க நம்மள்ட்ட அந்த குணம், அதுக்கு பேர் மதம்னு சொல்றோம். மதம் முடிச்சுன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க செய்யறது தான். இன்னைக்கு மதங்கள் அப்படித்தான் இருக்குது. நான் சொல்றபடிதான் இறைவன் இருக்கிறார். இதுதான் ஒவ்வொரு மதமும் பிடிச்சிருக்க மதம் இல்லையா? இறைவன்னா எப்படி இருப்பார்? சிவபெருமான் தான் இறைவன். இல்லை இவன் வைஷ்ணவ எடுத்துக்கிட்டா விஷ்ணு தான் இறைவன், அவனை எடுத்துக்கிட்டா இயேசு தான் இறைவன், இவனை எடுத்துக்கிட்டா அல்லாஹ் தான் இறைவன். நாங்கள் சொல்றபடி தான், எங்களுடைய கற்பனை இப்படி தான், எங்களுடைய வெளிப்பாடு இப்படி தான் சரி, அதுதானே போராடிட்டே இருக்கலாம். இறைங்கிற பொழுது அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஒரு பையன் பார்த்தது கிடையாது, எங்க இருக்குன்னு தெரியாது. ஒண்ணு பார்த்துருக்கணும், பேசியிருக்கணும், எங்க இருக்குன்னு தெரியணும், ஒண்ணுமே தெரியாது, அதுக்காக போராடிட்டு இருப்பான். இடமே வாங்கியிருக்க மாட்டானுங்க, 2 வயலும் போராடுவான். ஏன் மாட்டேன் உன் வயலில் விட்டு போய் போறேன் இல்லையா? நகைச்சுவை அல்ல, அது சிந்திக்க வேண்டிய ஒரு விட. 2 வாரம் அடி போட்டுட்டு இருக்கான், ஒரு காரெல்லாம் சுத்திட்டு இருக்கான். என்னன்னு என் வயல கொண்டு மாட்டை விட போறான்றான். என் வயல மாட்டை விட்டு மேய்க்க போறான்னு அவன் சொல்றான். அண்ணன் தானப்பா, அதை விட முடியும், என் வயல விட்ட முடியுமா? 2 அடி போட்டான். இப்போ சரி, வயல் எங்க இருக்குது, மாடு எங்க இருக்குது? வயல் இனிமே தான் வாங்கணும், மாடு இனிமே தான் வாங்கணும். வயல் இல்லை, மாடு இல்லை, அது 2 நாயும் அடி போட்டு. இதே மாதிரிதான் வாழ்க்கை போராடிட்டு. புரிந்து கொள்ளாமல் நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் மதம், புரிந்து கொள்ளாமல் செய்வதெல்லாம் மதம்னு சொல்லலாம். அப்ப நம்ம பாருங்க, வாழ்க்கையில முழுக்க அதுதான் இருக்கும், புரிதல்ல எதுவுமே இருக்காது. இதேதான் சொன்ன, மதம் என்னும் பாறை தாக்கி, அது பாறை மாதிரி, அது நம்மளை விழ வைக்கின்ற அந்த குணம் நம்மளை என்ன பண்ணோம், நம்ம இருக்கிற ஸ்டேஜில் இருந்து, நம்ம நிலையிலிருந்து நம்மளை கீழே தள்ளி விழ வைக்கும். மதம் என்னும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணா. அந்த வேள்கின்ற பொழுது அப்போ ஒண்ணு நினைக்க முடியாது, மறியும் போது அறிய ஒண்ணா. ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இந்த மாதிரி ஆச்சுதுன்னு அந்த நேரத்தில் சிந்தனை வர்றாரு. இது ஒரு அருமையான இடம். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் ஞானத்தை சொல்கிற பொழுது இறை சிந்தனையை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு பார்த்துக்கலாம், இல்லை எனக்கு நிறைய கடமைகள்லாம் இருக்கு, இந்த கடமைகள்லாம் முடிச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் தியானம் பண்ணுங்க, நீங்கள் உபதேசத்துக்கு வாங்கன்னா, இல்லை சார் எனக்கு என் பிள்ளை பையன் படிக்கிறான், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் நான் முடிச்சுக்கிட்டு வரணும் சார், அப்புறம் வரேன். இல்லையா? இல்லை என் வேலை ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு வரேன், எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு, இதெல்லாம் முடிச்ச பிறகுதான், அதுக்கு பிறகுதான் நான் இதை சிந்திக்கவே முடியும். இப்படி எதையாவது ஒன்று சொல்லி 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 நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கருகிட்டு இருக்கோம். அதைத்தான் அப்ப சொல்ற, மதமெனும் பாறைதாக்கி மறியும் போது அறியணும்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வாழ்க்கையிலேயே அழிகின்ற பொழுது ஒண்ணு நினைக்கலான்னா அப்ப முடியாது. மறியும் போது அறியணும். அந்த பிரச்சனைகள்ல நான் சிக்கி அமிழும் போது அதுக்கு ஒண்ணுமே முடியாது. அதுக்கு முன்னால நான் உன்னை தெரிஞ்சு வச்சுக்கணும்பா, தெரிஞ்சு வச்சாதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராமல் என்னை காப்பாற்ற முடியும். அதான் மறியும் போது அறிய ஒன்னா உனை உணும் உணர்வை நல்காய். இப்பவுமே நான் ஒன்னு அடையக்கூடிய அந்த உணர்வை நீ எனக்கு கொடுக்க வேண்டும். யார்கிட்ட கேட்கிறாரு? ஒற்றியூர் உடைய கோவை, ஒற்றியூர்ல இருக்கக்கூடிய. நம்ம ஒருத்தருக்கு ஒற்றியூரும் பண்ணோம். ஒற்றி இருக்கின்ற இடம், இந்த உடம்புல ஒற்றி இருக்கிறது, ஒரு இடத்துல தான் ஒற்றி இருக்கு. உங்களுடைய உணர்வு எங்கே ஒற்றி இருக்கிறது? ஒற்றியூர் உடைய கோவை. ஒற்றியூர்னா, ஒற்றுன்னா ஒன்றாக இருக்கக்கூடியது, ஒற்று இல்லையா? ஒற்றும்பாங்க, ஒற்றெழுத்து. ஒற்றெழுத்துன்னு சொல்லுவாங்களா? எது சொல்லுவாங்க ஒற்றெழுத்து? ஒற்றுன்னு எதை சொல்லுவது? நெய் எழுத்தை சொல்லுவாரு. மொழி கொண்டு போறது ஒற்று எழுத்து. ஒற்று ஒன்றாக மெய்யாக இருக்கும்.
ஒற்றியூர் உடைய கோவை, மெய்யாக இருக்கக்கூடிய நம்ம உடம்புல மெய்யாக இருக்க மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய கோவை தலைவனே குருவே. அதான் அப்ப உடம்பு உள்ள நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன், அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசிக்கிறேன். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்கிறீர்கள். அதைத்தான் அங்க சுருக்கி சொல்ற. ஒற்றியூர் உடைய கோவே. ஒற்றியூர் எங்க இருக்கு? திருவொற்றியூரா? திரு ஒற்றியூர் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒற்றி இருக்கிறது, ஒற்றாக இருக்கிறது, மெய்யாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் எங்க இருக்கிறது? இந்த உடம்புல மூலாதாரம் எங்க இருக்கிறது? மூலம் எங்க இருக்கிறது? மெய்ப்பொருள் எங்க இருக்கிறது? மெய் இருந்த இடம் எங்கே? கேள்வி கேட்பாங்க. குருக்கள்கிட்ட போகும்போது சீடர்களை சோதிக்கின்ற பொழுது கேட்கிற கேள்வி எல்லாம் நிறைய உண்டு. ஒவ்வொரு விதமாக கேட்பாங்க. மெய் இருந்த இடம் எங்கே? நிறைய ஒவ்வொரு விதமா அந்த கேள்விகள் கேட்கின்ற பொழுது அந்த கேள்விக்கு இடம், இப்போ மெய்ப்பொருள் எங்கே இருக்கிறது, திருவடி எங்கே இருக்கிறது, பாதம் எங்கே இருக்கிறது இல்லையா? அப்ப நம்ம உடம்புல எங்கே கண் இருக்கிறது? மெய்க்கண் எங்கே இருக்கிறது? அதான் கேட்பாங்க. ஞானக்கண் எங்கே இருக்கிறது, அகக்கண் எங்கே இருக்கிறது? அதான் ஒத்தி இருக்கின்ற இடம், மெய் இருக்கின்ற இடம். இந்த உடம்புல நம்மள்ட்ட எங்க இருக்குது? திரு ஒற்றி இருக்கின்ற இடம் எங்க இருக்கிறது? பூர்வ மத்தி இல்லையா? அங்கேதான் அதுதான் உங்களை ஆளுமை செய்து கொண்டு, இந்த உடம்பையே அதுதான் ஆண்டு கொண்டு. உச்சிக்கு கீழே உள்நாட்டுக்கு மேலே ஏற்றிய தீபம் எரிகிறதும். அப்ப கண்களை மூடிக்கொண்டு அதை தரிசிக்கின்ற பொழுது அதனுடைய தரிசனமும் அங்கிருந்து கேட்கின்ற அந்த சப்த நாதங்களும் நம்ம வழிநடக்கும். அப்ப குரு எங்க இருக்கிறாருன்னா நம்முள் இருக்கிறார். அதை அடையாளம் காட்டணும். அந்த இடத்தில் அந்த குருவை நீங்கள் வைத்து ஆராதிக்க வேண்டும். அந்த இடம் ஒற்றியூர் உடைய கோவை. ஒற்றியூர்ல இருக்கக்கூடிய கோவைன்னா இங்கே இருக்க தகுதியானவரே நீர் எனக்கு அருள வேண்டும். 4 வாசலுக்கு மத்தியே அறிவு மேடையில் குரு உன் அறிவு பீடத்தில் அந்த பீடம், அதைத்தான் பீடம்னு சொல்லுவாங்க. எங்க முருகர் எங்க இருந்து வந்தாருன்னு சொன்னா இங்க இருந்தா வந்தார், நெற்றிக்கண்ணில இருந்து வந்தார். முருகர் தோன்றியது இல்லையா? அது அறிவு ஞான சக்தி. அந்த ஞான சக்தி இங்க இருந்து வரும். அப்ப நமக்கு 2 கண்களுக்கு அந்த மூக்குக்கு மேல, 2 கண்ணுக்கு நடுவுல, 2 கால்களுக்கு கோட்டை நடுவுல இருக்கக்கூடிய அந்த இடம், அதுதான் இந்த உடம்புக்கே அச்சாணியாக இருக்கக்கூடியது, ஆதாரமாக இருக்கு. அங்கே இருக்கின்ற அந்த மெய்ப்பொருள் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்த வேண்டும். அப்ப நீ உன்னை உணர்வே நல்ல, உன்னை அடையக்கூடிய பாக்கியத்தை நீ எனக்கு கொடு. ஏன்னா உன்னை நான் காண வேண்டும், உன்னோடு நான் இணைய வேண்டும், உன்னிடம் நான் அடைக்கலமாக வேண்டும். அப்படி ஆனா எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராது. இந்த மாதிரி வாழ்க்கையில நான் வீணாகிறதுக்கு முன்னால நீ என்னை காப்பாற்றி விடு. அதான் precaution is better than cure. வாழ்க்கையில எல்லாரும் அழிஞ்சு போயிட்டே இருக்காங்க. எப்படி? கோபத்தினாலையும் சாபத்தினாலையும் இல்லையா? மனம் போன போக்கினால போயும் மதம் முடிச்சோம் இஷ்டத்துக்கு வாழ்ந்தும் நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலை வருவதற்கு முன்னால், அந்த மாதிரி நம்மளை அழிப்பதற்கு முன்னால் நமக்கு எது வேண்டும்? நமக்கு ஒரு குரு வேண்டும். அந்த குரு எங்கே இருக்கிறார்? என்னுடைய அறிவு பீடத்தில் இருக்கக்கூடியவர், அறிவு பீடத்தில் இருப்பதற்கு தகுதியானவர். அதான் அதைத்தான் திருமூலர் சொல்லுவார். நீங்க எல்லாரும் இங்க இருந்து தேடுவீங்க, அங்கதான் தப்பு பண்ண போறோம். உடனே அப்ப நான் கண்ணை பூத்திட்டு உள்ள இருந்து பாத்துக்கலாம்னா எப்படி வரும்? இங்க இருந்து இங்க பதிச்சாதான் அங்க இருந்து எடுக்க முடியும். அங்க அந்த இடம் கண்ணாடி, வெறும் கண்ணாடி. அங்க எது இருக்கிறது? எதை நீ காட்டுகிறாயோ, எதை நீ பார்க்கிறாயோ அதை பார்க்க. வெறும் கண்ணாடியா இருக்கும். நிறைய பேருக்கு அது தெரியாது. சும்மா கண்ணை பூத்திட்டே இருப்பாங்க. கண்ணை பூத்துனா தூக்கம். கண்ணை பூத்துனா எதை பார்ப்பீங்க? உங்க மனசை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தெளிவு குரு காண்டல், தெளிவு குரு உபதேசம் கேட்டல்.
தெளிவு குரு நாமம் செப்பல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே திருமூலருடைய. உனக்கு தெளிவு எப்பொழுது கிடைக்கும்னா குருவுடைய உருவத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கும் இல்லையா? சிவாய நமவென்று சிந்தித்து இருப்பாக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே அப்படிங்கிறாரு. அந்த சிந்தித்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தியானத்தல். சிந்திப்பது என்பது தியானம். அவன் குருவனுடைய உருவத்தை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதான் அப்ப எங்க வச்சு சிந்திக்கணும்ங்கிறத நம்ம சொல்லிடுறோம். அவர் சிந்திக்க மாட்டார், எங்க சிந்திக்கிறது என்கிற தெரிஞ்சு இவர் பதில் கொடுப்பார். எங்க வச்சு சிந்திக்கணும்? குரு பீடத்தை. இதுதான் குரு பீடம். ஓற்றியோ மெய்ப்பொருள் இருக்கின்ற இடம், அந்த இடத்தில் இருக்கின்றவனே அமர்ந்திருக்கின்ற நீ எனக்கு என்ன மாதிரி நிலை வராமல் காப்பாற்ற வேண்டும். நான் இந்த வாழ்க்கையில செல்கின்ற பொழுது அறிவு எனக்கு இருக்குதுன்னு நினைச்சுக்கிறேன், அதான் மன அறிவு. அதைதான் சொல்றேன். அறிவை வச்சு நம்ம போகும்போது ஆபத்து வரக்கூடாது, ஆனா ஆபத்து வருத. அப்ப இந்த அறிவு வீண், உன் அறிவு வீண், என் அறிவு பிரயோஜனம் இல்லைன்னு. அதுதான் நான் சொன்னேன். எல்லாருக்குமே நம்ம அறிவுங்கிறது நம்முடைய மன அறிவு, இது பயன்படாது. உண்மையான அறிவா இருந்தா நாளைக்கு நடக்கதை சொல்லணும். ஒன்று தீர்மானித்து சொன்னா அதுதான் நடக்கணும். அதான் உண்மை அறிவு. நம்ம என்ன சொல்றோம்? சொல்லுவாங்க குழந்தை என்ன குழந்தை, பெண் குழந்தை, ஆண் இல்ல ஆண், பெண் அல்லது ஆண், அது அறிவு இல்லை இல்லையா? அது அறிவு கிடையாது. ஆக்யூரேட்டா சயின்ஸ்ல அதான் கேட்பான், ப்ரூவ் பண்ண முடியுமா? ப்ரூவ் பண்ண முடியலன்னா விட்டுருப்பாங்க, அது பிரயோஜனம் இல்லை. அதுதான் அறிவு. இதுதான் நடக்கும், இதுதான். ஆனா நம்மள்ட்ட என்ன இருக்குது? அறிவு இருக்குது. இப்போ அறிவு இல்லாம இல்லை. ஆனா என்ன பண்றோம்? தட்டு தடுமாறி வீழ்ந்து எழுந்து இல்லையா, முட்டி மோதி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கொண்டு போய் சீட்ல போட்டேன் சார், கனவை பார்த்தேன், மொத்தமா வரும்னு பார்த்தேன், போட்டு கொடுத்ததுதான் மிச்சம். அவன் என்ன பண்ணிட்டான்? கொண்டுட்டு போயிட்டான், போட்டதெல்லாம் போச்சு. இது ஏன்னு சொன்னா அது அறிவு இல்லை, அது ஆசை. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி பணம் போட்டவங்கலாம் வாங்கியிருக்கிறான், அவனுக்குலாம் கிடைச்சிருக்குது, அவங்க ரொம்ப காலமா நடத்திட்டு இருந்தாங்க, ரொம்ப சொத்துக்காரங்க தான், இதெல்லாம் அறிவு பேசும். ஆனா நமக்கு பலன் என்னாச்சு? அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும், அவன் வாங்கிட்டு போயிருப்பான். நமக்கு இழக்கிற பாக்கியம் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு இவன் மூலமா இது கிடைக்கும். அந்த அறிவு தான் பாரு உண்மையே அறிவு. அது யார் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னா குரு மூலமா. அதனாலதான் நம்மள்கிட்ட இருக்கிற அறிவு பத்தாது. அதைதான் அவர் சொன்னார். மனம் இருக்குது, அறிவு இருக்குது, இது போக நம்ம என்ன வச்சிருக்கோம்? கோபதாபங்கள், ஆசைகள். அந்த கோபங்கிறது ஆசைன்னு சொல்லியிருக்கோம். ஆசையை வச்சுட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதோட என்ன போறோம்? மதம். அந்த ஆசை மட்டும் இல்லாம மதமும் நம்மகிட்ட இருக்குது, வெறி. அந்த வெறி நம்மளை தாக்கி அழிகின்ற பொழுது வாழ்க்கை சின்ன பின்னமா. அதுக்கு பிறகு ஒண்ணு நினைக்கலான்னா வாய்ப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிடணும்? என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு வழிகாட்டி என்னை தூக்கி இல்லையா என்னை காப்பாற்றி விடு. அதான் இவரை பாட்டு அப்படி நினைச்சு பாருங்க. மனம் எனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி செறிகடலில் ஓடும் போது மதம் எனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணா. அப்ப நினைச்சு பிரயோஜனம் இல்லை. அந்த நேரத்தில் என்ன நினைக்க வாய்ப்பே கிடைக்காது. பிரச்சனை மூழ்கும் போது சாகும் போது எங்க வரும்? அங்க நினைச்சு பிரயோஜனம் கிடையாது. அறியும் போது அறிய ஒண்ணா. உன்னை உணும் உணர்வை நல்காய். உன்னை அடையக்கூடிய நிலை எனக்கு அதுக்கு முன்னாடி நல்காய், நீனாக தர வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த நல்காய்ங்கிறது ரொம்ப முக்கியம். தந்துறேன்னு சொல்லல, நீதான் தரணுங்கிற. நான் தான் சொன்னேன், குரு அவர் அருள வேண்டும், நீங்க இது பண்ண முடியாது. நிறைய பேர் நம்ம அதான் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். குரு என்னை தேடி வருவார்,
எனக்கு பண்ணுவார், அவர் தான் வரணும் இல்லையா? அவரு நல்க வேண்டும், அவர் அருள வேண்டும், அவர் அருள்னாதான் பலன். அந்த வாழ்க்கையை, அந்த உயர்வை நீ எனக்கு கொடுக்க வேண்டும். இந்த துன்பத்தில் இருந்து என்னை நீ மீட்டெடுக்க வேண்டும். யார் மீட்டெடுக்க வேண்டும்? நம்முள் இருக்கின்ற மெய்ப்பொருளாக இருக்கின்ற குருதான். அப்ப அந்த குரு மெய்யாக இருக்கக்கூடியவர். ஒற்றியூர் உடைய கோவை, ஒற்றியூரில் இருக்கக்கூடிய, ஒற்றி இருக்கக்கூடிய என்னோட பயணிக்கின்ற, அப்ப அந்த அதை இறைன்னு கூட சொல்லலாம். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். குருன்னா தனித்து இருப்பார், வெளியில இருப்பார். ஆனா உள்ள இருக்கக்கூடியவர் இறைதான் உள்ள. அப்ப இறையே குருவாக வர வேண்டும், குருவே இறையா. நானே சொன்னேன் இல்லையா, ஒலி வடிவம் வரி வடிவம். ரொம்ப இதை நல்லா ஞாபகம் வச்சிருக்காரு, ரொம்ப அற்புதமான இடம். ஒலி வடிவம் வரி வடிவம். ஒலி வரியாகும், அப்புறம் இந்த வரி தான் ஒலியாகும். ஆரம்ப காலத்துல சத்தங்கள் எல்லாம் என்னாச்சு? சுரங்களாக மாறியது. அப்புறம் இந்த சுரங்கள் எல்லாம் சத்தங்களாக மாறியது. வரி வடிவத்தில் எழுத ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதை பார்த்த உடனே நமக்கு உள்ள மனசுல என்ன வந்துடும்? இப்ப அன்புன்னு எழுதிருக்குது, அந்த எழுத்தை பார்த்த உடனே அன்புங்கிறது ஞாபகம். ஆரம்ப காலத்துல அன்புன்னு சொல்லும்போது இன் பூன்னு எழுதணும். ஒலி வடிவாக வரியாக வேண்டும், அப்புறம் வரி ஒலியாகும். அதே மாதிரி இறை குருவாக வர வேண்டும், அப்புறம் குருவே இறையாக மாறும். இதெல்லாம் ரகசியமாக பப்ளிக்கா சொல்லலை, ஏன்னா சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டான். சில விஷயங்கள் எல்லாம் நான் மறைத்து சொல்கிறேன்னு சொன்னார் இயேசு. எல்லா ஞானிகளும் அதுதான். ஏன்னா ஏத்துக்க மாட்டான். இயேசு அடிச்சு கொண்டதுக்கு ஒரே காரணம் அதுதான். நீ இறைவன் பையன் ஒன்ன சொல்றியன்னா என்ன கேள்வி? இறைமகன் நீ மட்டும் ஒன்ன எப்படி சொல்லிக்கிறேன்னு அதுக்குதான் ஒன்ன, வேற ஒண்ணுமே இல்லை. அவர் தூக்கில போட்ட காரணமே இறைமகனா, நீ இறைமகனா, நீ இறைவனுக்கு பை பிள்ளையா? இது என்ன முட்டாள்தனமானது? எல்லாருமே இறை பிள்ளை தானேங்கக்கூடிய அந்த அறிவு வரல். எல்லாருமே இறை. வள்ளலார் சொன்னார், சன்மார்க்கம் எல்லாரும் இறைத்தன்மை அடையலாம். ஒரு பையன் ஏற்றுக்கலாம், அது எப்படி முடியும்? தெய்வம் வேற நாம வேற. அந்த நிலைக்கு வரல, வளரல. அந்த நிலைக்கு வந்தவன்தான் நம்ம அதை பேசணும். அதனால்தான் ஞானத்தை உலக ரீதியாக ஞானத்தை வைக்க முடியாது. உலகத்தை தாண்டி விஷயம் ஞானமும், உலகம் தாண்டி விஷயம், அது உயர்ந்த விஷயம். ஞானத்தை கொண்டு உலக ரீதியா போட முடியாது, அது தனியா தெரியும். அது வந்தாலே அவங்கள்ட்ட என்ன வந்தோம்னா ஒரு அடக்கம் வந்துடும், ஒரு ஒடுக்கம் வந்துடும். நல்ல மகான்கள் பாருங்க, வாழ்க்கையில இருந்து குழப்ப மாட்டாங்க, பிரச்சனைகளை சிக்க மாட்டாங்க, அமைதியா உட்கார்ந்து. அவனருக்கு அந்த உணர்வு வந்தது, ஓடிட்டார். அப்படியே போய் திருவண்ணாமலையில் மலை ஓரத்தில் அவர் பாட்டுக்கு, ஐயோ நம்ம இங்க வந்துட்டோமே, சோத்துக்கு என்ன பண்றது, வேலை பார்க்கணுமே, நாளைக்கு வருநாள் என்ன ஆகும், இருக்கிற வரை நம்ம வாழணுமே, நமக்கு யாரும் ஆதரவு இருக்குதுன்னு சிந்தனை எல்லாம். நம்ம என்ன பண்ணுவான்? போயிடலாம் காசிக்கு, எங்க தங்குறது, யாரு நமக்கு சோறு போடுவா, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா யாரு காப்பாத்துறது, திரும்பி ரெண்டாவது வந்தா வீட்டுல ஏற்றவளா ஏற்ற மாட்டாளா? இதெல்லாம் செஞ்சத என்னைக்கு நீ போவ இல்லையா? அப்ப அந்த உலக ரீதியான வாழ்க்கையை விட்டு அவர்கள் ஞான ரீதியானவர்கள் உயர்ந்து விடுவார். அவங்க சிந்தனை ஏக பரம் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் ஜோதி. அந்த சிந்தனைக்கு வந்துடுவான். எல்லாம் அவன் பார்த்துக்குவான். அவன் தானே, அவனன்றி ஓரணும் அசையாது. நான் யாரும் இல்லை இல்லையா? எல்லாம் அறிவாய் நீ அப்பறே சொல்லுவார். அதுக்குள்ள மாணிக்கவாசகர் சொல்வார், எல்லாம் உனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுதான் எல்லாம் நீ பார்த்துக்கோ, நான் எங்கிருந்து புலம்பிட்டு இருக்கேன். நம்ம அருமையான ஒரு பாடம். நான் எதுக்கு உன்னை, நான் கேட்டுதான் தரணும்னா உனக்கு தெரியாத எது வேணும் எனக்கு என்ன, நீ தருவேன், நான் கேட்க வேண்டிய தேவையில்லை. அப்படி வாழ்ந்தாங்க. ஞான வாழ்க்கை என்பது, ஞான ரீதியான வாழ்க்கை என்பது வேண்டுதலற்ற வாழ்க்கை. உலக ரீதியான வாழ்க்கை என்பது இன்னும் கொடு, நீ பார்த்துக்க, நீ தான் தெரியும். ரெண்டுக்கு வித்தியாசத்தை பார்க்கணும். என்ன பண்ணுவான்? நீதான் பார்த்துட்டு இருக்கல, கண்ணு இருக்கா, எங்க போய் காளிய மண்டலத்தை கேட்டுட்டு இருப்பா, கண்ணு இருக்குல்ல பார்த்துக்க,
எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரி அப்பப்போ முறைச்சிட்டு இருக்கா. பொண்ணை என்ன பண்ணுவான், காசை ஒரு துணியில முடிப்பாளாம், அவள் கீழே வச்சிருவாளாம், அவள் அழிஞ்சு போயிடணும். யாரு ஏற்க வீட்டுக்காரி அழிஞ்சு போயிடணும்னு இவன் என்ன பண்ண, காசு முடிஞ்சுட்டு வந்திருக்காளாம். வந்து சொல்லுவா, நான் காசு முடிஞ்சுட்டு இருந்தேன்னு காளியாத்தான் உங்க அண்ணா கொடுக்க போறாங்க. எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. தெய்வங்கள் எல்லாம் இவங்களுக்கு அடிமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வங்களை இவர்கள் ஏவலாளியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முருகா நீதான் செய்யணும்பா, என்ன வேலைக்காரனா பரிசை பாஸ்தாகி கொடுக்கும். எத்தனை பேர் தான் அவர் முதல் மார்க் கொடுக்க முடியும்? எவ்வளவு அறியாமை. இதுதான் ஞானம் இல்லாத குப்பையான வாழ்க்கை, உலக வாழ்க்கை. பக்கு ஆனாலும் நாங்க ஒரு பார்வை பார்த்துருவோம் தான் இருக்கிறாங்க, தெளிவா தான் இருக்கிறாங்க. உலக ரீதியான வாழ்க்கைங்கிற பொழுது அது வந்து குப்பையில கிடந்து உருள்றது தான். ஞான ரீதியான வாழ்க்கைன்னு ஒரு ஓரத்தில் ஒதுங்கினு பார்த்துட்டு ரெண்டுக்கு வித்தியாசம். இவ்வளவு பேசிக்கிட்டு இந்த தலைப்பு கொடுத்துருக்கீங்களா? மனசு சொல்லுது இல்லையா? இவ்வளவு சொன்ன பிறகும் இந்த தலைப்பை கொடுத்து என்கிட்ட பேச சொல்றீங்களா? நீங்க பேசுனீங்கன்னு நம்பிக்கையில தான். ஜெயிங்கண்ணா இப்பவே கொண்டாடிக்கிறாரு, என்னன்னு தெரியலையே. ஐயா உலக ரீதியா ஞான ரீதியா? அது எப்படி ஒண்ணு? பட்டிமன்றம் முடிஞ்ச நல்ல தெளிவா இருக்கு. உலக ரீதியான வாழ்க்கைன்னு சொன்னா தேடுதல்களையும் ஓடுதலையும் இருப்பார். தேடுதலையும் ஓடுதலையும் இருப்பார் உலக ரீதியானவர். ஞான ரீதியானவர்கள் என்பது அடங்கி இருப்பார் இல்லையா? அவர்கள் ஒதுங்கி விடுவார். அதுக்கு பிறகு அவர்களுக்கு அந்த தேவைங்கிறது தேவை இருக்கும், ஆனா தேடுதல் இருக்காது. இப்ப வள்ளலார் இருந்தாரு, வள்ளலாருக்கு அண்ணா இருந்தாரு. அண்ணன் பெரிய பக்திமான். அந்த ஊர்ல வந்து என்ன பண்ணுவாருன்னா பஜனை பாடுறது, அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு எல்லாம் வந்து இந்த கதா கலட்சேபம் பண்ணுவது, பெரிய புராணத்தை, ராமாயணத்தை, மகாபாரதங்களை கதை சொல்லக்கூடிய வாழ்க்கை நடத்திட்டு இருந்தார். அவரு உலக ரீதியான ஒரு வாழ்க்கை இருந்தார், குழந்தைகள் பெற்றிருந்தார். அவருக்கு பண தேவைகள் இருந்தது. வசதியானவர்களை பார்த்தால் வணங்குவது, அவர்களை அனுசரிச்சு போவது, தேர்தல் அவர் வந்தார். ஆனா வள்ளலார் வந்து ஞான ரீதிக்கு வந்ததுக்கு பிறகு பணத்தை பத்தி கவலைப்படவே இல்லை, நாளையை பற்றிய கவலைப்படவே இல்லை, எது நடக்குங்க கூடிய பதட்டம் இல்லை இல்லையா? ரெண்டுக்கு வித்தியாசம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லி முடிக்கிறேன். வள்ளலாரும் அவருடைய சீடர்கள் எல்லாம் நடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். வள்ளலார் கூட ஒரு 6-7 பேர் அவரோட சேர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு சாலையில திடீர்னு மேகம் கருக்குது, மழை படபடன்னு துளி அடிக்குது. அந்த கூட போனவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு என்ன பண்ணாங்க, சாமி மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஓரம் ஒதுங்கிட்டான். வள்ளலார் மட்டும் அப்படியே நடந்து கொண்டே இருந்தார். மற்ற 4-5 பேரும் ஒதுங்கிட்டாங்க. வந்துட்டு சாமி வாங்க மழை பெய்யுதுன்னா, ஆனா வள்ளலாருக்கு மேல ஒரு துளி தண்ணி கூட படவில்லை. என்ன பாக்குறாங்க, மழை பெய்யுது, அவரு முண்டாசு போக்கி இருந்தார் இல்லையா அந்த வேட்டி, அதுல அவர் உடம்புலயே ஒரு துளி மழை படவில்லை, நனையவே இல்லை. அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறார். இதுக்கு பிறகுதான் இவங்க என்ன பண்ணாங்க, சாமியே நினைக்கிறான்னு அவங்களும் வந்தாங்க. வந்து பார்த்தாங்க சாமி நினைக்கல, அவரு மேல படல. அதுதான் ஞான வாழ்க்கை. இது உலகம். பயந்து ஓடுவது, வேண்டி அழுவது, ஒதுங்கி வாழ்வது, இதெல்லாம் துணிந்து வாழ்வது, தெளிந்து வாழ்வது ஞான ரீதியான வாழ்க்கை. எனவே உலக ரீதியான வாழ்க்கைக்கு ஞான ரீதியான வாழ்க்கைக்கும் என்ன தெரியணும், வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்வது. 31ஆம் தேதி நைட்டு பார்க்கலாம் இல்லையா?
எது சிறந்ததுங்கிற பொழுது அது பட்டிமன்றத்தில் நம்ம முடிவு பண்ணுவோம். அதுதான் தயாராக இருக்கீங்களா? நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுங்க, நிறைய சொல்லியிருக்கேன் இல்லையா? உலக ரீதியான வாழ்க்கை நிறைய சொல்லியிருக்கேனா இல்லையா? எவ்வளோ சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னது உலக ரீதியான வாழ்க்கை தானே. கூட்டத்தில் வந்தாலும் ஒதுக்கி ஓடுறோம் இல்லையா? ஞான ரீதியான வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேண்டுதலுக்கு தெளிந்து. இப்ப நீங்களாம் எதில் போயிட்டு இருக்கிறீங்க? ஞான ரீதியான வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்கீங்க. வேண்டுதலை விட்டுறணும். வேண்டி கிடைக்காது. வேண்டுதல் என்பது சும்மா நம்மளை நாமளே ஏமாற்றிக் கொள்ளும். எனக்கு அதை கொடு, இதை கொடு. கொடுத்துருவாரா? யாருக்கு கொடுத்தாரு? யாருக்கு கிடைச்சது? நம்மளே சொல்லிட்டு போறோம். நம்மளை நாம ஏமாற்றிக் கொள்ளும். ஏன்னா இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்ட விஷயம். எனவே கர்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மாவை தெரிந்து கொள்ளுங்கள், குருவை உணர்ந்து கொள்ளுங்கள், குருவிடம் உங்களை அடைக்கலப்படுத்திக் கொள்ளுங்கள். மனம் பற்றிய வாழ்வு மகோன்னதமான வாழ்வாக மாறும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வும் வாழ்வு.